പറയുന്നത് ഫ്ലൂയിൻ്റ് ആയിട്ട് പറയുന്നത്. അകത്ത് ഒരു ലാംഗ്വേജും പുറത്തെ ഒരു ലാംഗ്വേജ് സംസാരിച്ചാൽ கொஞ்சம் மிண்டிங் தான். அந்த ஸ்பீச்சுக்காக நம்ம வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்னு ஒரு சென்டரில் நம்ம மையத்தில் வச்சுருக்கோம். அவங்க வந்து ஒரு சிட்டிங்கில் வந்து குழந்தைங்க பேச வச்சுருவாங்க. ஜஸ்ட் என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி சப்போஸ் பேசாத குழந்தைங்க திக்கி திக்கி பேசுகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா ட்ரைனிங் மூலியமாக அவங்கள மாற்றிடலாம், மருந்து எல்லாமே மாற்றிக்கலாம். உணவு அட்டவணை எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டாயமா நான் எடுத்துட்டு வர மாட்டாங்களா, மன்னிச்சுக்கோங்க. நீங்க அந்த வழியில யாராச்சும் போனீங்கன்னா வந்து உள்ள வந்து உணவு அட்டவணைன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம்லையும் நம்ம கொடுப்போம். 6 மாச குழந்தைக்கு தாய்ப்பாலோட ஒன்றா பிற உணவு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரக்ஸ் எல்லாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய உணவு 6 மாச குழந்தை காலையில் என்ன கொடுக்கணும், மத்தியானம் என்ன கொடுக்கணும், நைட் என்ன கொடுக்கணும், ஒரு அட்டவணை கொடுப்போம். 7 மாச குழந்தை, 8 மாச குழந்தை, 1 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா ஒரு டயட் பிளான் கொடுப்போம், ஃப்ரீயாக கொடுப்போம். நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, சைனிக் ஸ்கூல் அன்று போல் இன்றும் மாறாமல் இருக்கிறதா என்கிட்ட கேட்டிருக்காங்க. சைனிக் ஸ்கூல் வந்து அப்படியே மாறாமல் தான் இருக்கு. சைனிக் ஸ்கூல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மாறாமல் தான் இருக்கும். அதனால வந்து சைனிக் ஸ்கூல்ன்றது ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு கல்வி ஸ்தாபனம். அது வந்து நிச்சயமா நான் அதை படிச்சதுக்கு நான் பெருமை அடைகிறேன். நல்ல ஸ்கூலு, அப்படி இன்னும் காலங்காலத்துக்கு மாறாமல் தான் இருக்கு. பட் என்ன, நாங்களாம் படிக்கும்போது நிறைய குதிரை ஏற்றம்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் போய் இல்லை. அது ஒரு சில இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. மற்றபடி 99% அப்படியே தான் இருக்குது. நல்ல ஸ்கூல். பதினாலு வயசுக்கான வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 14 வயசுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நீங்க முக்கால்வாசி வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, உடம்பு மட்டும்தான் வளர்ச்சி இல்லைன்னு நினைப்பீங்க. குண்டா இல்லை அப்படின்னா வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவனுடைய உயரத்தளவுக்கு எடை இருக்குதான்னு பார்க்கணும். ஹைட் ஃபார் வெயிட் அண்ட் வெயிட் ஃபார் ஹைட், இது ரெண்டும் பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா வளர்ச்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு விடலை பருவம், அடலசன்ட் ஏஜ், காலேஜ் போகிறப்போ 17 வயசு 18 வயசு போது டக்குன்னு உயரமாகி கொண்டாயிடும். அதனால 14 வயசுக்கு வந்து வளர்ச்சி இல்லைங்கிறத உடம்பை வச்சு மதிக்காதீங்க. நிச்சயமா இதுல முக்கியமான விஷயம், போய் டாக்டர்கிட்ட போய் பசி மருந்து கொடுங்க டாக்டர், எப்படியாச்சும் உடம்பு வரதுக்கு மருந்து கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. எங்கிட்ட வந்து அப்படி யாராச்சும் கேட்டாங்கன்னா அன்னைக்கு அவ்வளோதான், அன்னைக்கு திட்டு தான் வாங்கி போவாங்க. எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும், காட்டு வந்து கேட்டாலும் பசி மருந்து உடம்பு மருந்து எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா பசி மருந்து கொடுக்கறதுனால, உடம்பு வர மருந்து கொடுக்கறதுனால, இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் மருந்து கொடுக்கறதுனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. சப்போஸ் பசி மருந்து ஒரு 50 ரூபாய்க்கு எழுதி கொடுத்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி பொள்ளாச்சி இருக்கிற குழந்தைங்களாம் 50 ரூபாய்க்கு பசி மருந்து குடிச்சாங்கன்னா, பொள்ளாச்சியில் வந்து சாக்கடையில் யூரின் வந்து காஸ்ட்லியாக போகும். ஸோ பசி மருந்து கொடுக்கறதுனால யூரின் காஸ்ட்லியாகும். அதனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. 50 ரூபாய்க்கு பசி மருந்து கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு யூரின் போகும். 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. பசி மருந்துக்கு கொடுக்கவே கூடாது. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஏன் பேன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்களும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பொய்யான அட்வர்டைஸ் போகிறதுக்கே நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். மினிஸ்ட்ரிகிட்ட நானே பர்சனலாக போய் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் வந்து அவங்களும் எங்களுக்கு வந்து ஒரு சரி நாங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அநேகமாக அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்தலாம். இந்த பொய்யா மக்களை ஏமாத்துற அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்தலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டு இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கடையில் விற்கிறதுலாம் விற்க வேண்டாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்றதை விட நம்மலாம் சேர்ந்து நம்ம ஆதரிக்கிறதுனால தானே வாங்குறாங்க, அவங்க வளர்றாங்க. நம்ம வாங்காம விட்டோம்னா இப்போ எங்கே போய் என்ன பண்ணுவாங்க? நம்ம எல்லாம் வாங்காம விட்டுலாமா? இந்த கடையில் விற்கிறது, அந்த பவுடர் இந்த பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு டின்ல விற்கிறதுலாம் வாங்காம விட்டுலாமா? ஸோ இவங்க கேட்டுருக்காரு, கவர்மெண்ட் ஏன் சட்டம் போடலின்னு இருக்காங்க. கவர்மெண்ட் சட்டம் போடாதுன்னா நம்மளே நமக்கு நம்ம சட்டம் போட்டுக்கலாம். சப்போஸ் பொள்ளாச்சியில் விற்கலின்னு வச்சுக்க என்ன பண்ணுவாங்க? கோயம்புத்தூர் விற்கலின்னா, தமிழ்நாட்டில் விற்கல, இந்தியாவிலே விற்கலின்னு என்ன பண்ணுவாங்க? அதனால வந்து இந்த இதெல்லாம் கொடுக்க இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்க குழந்தையோட உடம்பு வளருமா அப்படின்னா வளராது. இந்த மல்டிநேஷனல் கம்பெனி தான் வளரும். ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் சட்டம் போடணும்னு நினைக்காதீங்க. பட் இருந்தாலும் என்னுடைய பொறுப்புள்ள ஒரு மருத்துவம்னால என்னுடைய கடமை. நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய போய் கவர்மெண்ட்ல நிறையா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் நேஷனல் கவர்மெண்ட்லேயும் பேசியிருக்கிறேன். ஒரு வகையில் அதுக்கு வந்து நல்ல பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நம்புவோம்.
நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. காரணம் இந்த ஒரு காலத்தின் காரணமாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. இப்போ எல்லாத்துக்கும் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டீங்களா? என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அனுப்பிச்சுடுங்க, நான் அதுக்கு பதில் அனுப்பிடுறேன். ஏன்னா நிறைய கேள்வி ரிப்பிட்டேஷன் ஆகுது, ஒரே கேள்வி தான் திருப்பி கேட்டிருக்காங்க. அதனால ஒரே கேள்வியை திருப்பி கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியலன்னு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு டைம் அடுத்து ஒரு சர்ஜரி போக வேண்டியதாக இருக்குது, அதனால அவசியம் போக வேண்டியதாக இருக்குது. இந்த வகையில் இவ்வளோ நல்லா சிறப்பாக ஏற்பாடு செய்த கல்வியோட இந்த கல்வியின் தாளர் மற்றும் செக்ரட்டரி மற்றும் டீன், ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல் மற்றும் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் மனமான பாராட்டுதல். ஒரு தலை சிறந்த நிறுவனம், நல்ல இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர்ந்து ஒரு நல்ல இந்த ஏரியாவுக்கே ஒரு பெரிய நம்ம தேசத்துக்கே ஒரு நல்ல ஒரு கல்வி சாதனமாக வளரும் மனமான பாராட்டுறேன். இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேரும் எனக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் பொள்ளாச்சின்னு தான் சொன்னேன். அது மாதிரி இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஏன்னா 100% அட்டென்டிவ் ஆடியன்ஸ். இது மாதிரி இவ்வளவு ரிசப்டிவ் பெற்றோர்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அருமையான பெற்றோர்கள். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நான் இந்த நிமிஷத்துல நான் ஏஆர்பி ஸ்கூல் டாக்டர், உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்னை அணுகலாம். உங்களுக்கு செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க வாழ்க வச்சுக்கோங்க. உலகை உருவான நாள் முதல் அவர்களின் வாழ்வில் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்த வயதில்லை, இருப்பினும் வாழ்த்துகிறோம். நீவின் நீண்ட காலம் மருத்துவத்துறையில் பல சாதனைகளை புரிந்து பேரும் புகழும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். நினைவு பரிசினை வழங்க திருமூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், இனி அடுத்த தடவை உங்க ஸ்கூலுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த பொன்னாடை போத்தவெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும். தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எங்க போனாலும் இது வாங்குறது இல்லை. ஏன்னா இது நீங்க கொடுத்தவங்க வேண்டாம் சொன்னா மனசு ஒன்று சொன்னேன். அப்பெல்லாம் ஒரு ரூபாய் தயவுசெய்து கொடுக்காது. நான் இப்படி ஒரு 5 பைசாவுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கினா கூட 5 பைசாவும் நான் எதிர்பார்க்கறேன். நான் தேசத்துக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இது கூட எல்லாருக்கும் வணக்கம். Good evening to all. Our Chief Guest Dr. Naminathan, our Chairman Mr. Balasubramaniam, Secretary, Principal, parents, invited guests, my dear teachers. See, of all the creatures in the world, children are the loveliest ones. To quote Albert Einstein. சொல்லி இருக்க நம்ம உலகத்தில் என்ன குழந்தைகள் இருந்தாலும் நம்ம மனுஷ குழந்தைகள் தான் ரொம்ப அருமையானது. This was well expressed by our chief guest Dr. Naminathan in the parenting. Why? Because parenting is the art, and the art of inducting children into the world is parenting. That's why நீங்க போட்டிருக்கு the art of parenting. அது ஒரு கலை. அந்த கலையை பற்றி டாக்டர் சார் நிறைய சொல்லியாச்சு. I hope that everybody has understood and they'll be taking the positive points to their homes and the nearby areas. பக்கத்துலேயும் நம்ம நைபர்ஸிட்டி எல்லாம் சொல்லி இந்த பேரண்டிங்கோட மகத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. At this juncture, I don't want to continue and take it time. On behalf of ARP International School, I personally extend my sincere gratitude to the Chief Guest of the day, Dr. Naminathan from Coimbatore. Thank you, sir, for coming and spending your valuable time and giving good advice of parenting to the audience. Next, I extend my sincere gratitude to Chairman Mr. Subramaniam
and Secretary Ms. Thiruselvan for their presence here in the evening. The principal and the parents, without them, not to talk about our teachers, the staff of ALB, because of their continued effort, this was a great success today. And same thing I congratulate once more, like our Chief Guest has told, that I didn't expect this much crowd, and surely the credit goes to the parents of ALB. Thank you. Keep it up, Jai.